ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நாளை விடுவதற்குள்ளாகவே இன்று இரவோடு இரவாக இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை நீ நம்பிக்கையோடு கேட்டுட்டினா கண்டிப்பாக நாளை விடியல் நிச்சயம் உனக்கான சந்தோஷ விடியலாகவே இருக்கும். நீ எதிர்பார்த்த சுபமங்களகரமான நல்ல விஷயத்தோடு தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கொஞ்சம் ஜெயிக்கும் போது, கொஞ்சம் முன்னேறும் போது, கொஞ்சம் உயரும் போது சில விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் உன் வாழ்க்கையை நீ வெற்றி பெற தயாராகு. உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ துவண்டு போனாலும் தோத்து போக நான் விட்டுட மாட்டேன். கண்டிப்பாக உனக்கு கை கொடுத்து காப்பாற்றி தூக்கி நிறுத்தி உன்னை வெற்றி பெற செய்வேனேன்னு செல்லமே. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சாதிக்கணுன்ற எண்ணம் உன் ஆள் மனசில் இருக்கும்போது கண்டிப்பாக உன்னால் சாதிக்க முடியும். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் உன் விருப்பப்படியே உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பதற்காக தான் இப்போது உனக்கு ஒரு சுப வாக்கை கொடுக்க வந்திருக்கேன். நல்லது நடக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலியான பாக்கியசாலியான என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நானே நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. உழைக்கக்கூடிய நீ இன்னைக்கு எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க தான் போகிற. இப்போது இருக்கிற உன் போராட்டம் கஷ்டமாக இருந்தாலும் நாளைக்கு இந்த வாழ்க்கை உன்னை பெருமைப்படுத்தும், மிகப்பெரிய அளவில் உன்னை கொண்டு போய் வாழ வைக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சாதிக்கணுன்ற எண்ணத்தோட விடாமுயற்சியோட வேலை செய்யும் உனக்கு நிச்சயமாக நான் வெற்றியை கொடுத்தே தீருவேன். வெற்றிங்கிறது அதிர்ஷ்டத்தின் மூலமாக வரதல்ல, தினசரி நீ செய்யக்கூடிய உழைப்பின் பலனாக முயற்சியின் மூலமாக வரக்கூடியதுதான் வெற்றி. உனக்கான வெற்றியை நான் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க வந்துட்டேன் அல்லவா. எதுக்கும் காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காம அனைத்தையும் தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். சாக்கு சொல்வது எளிது, செய்து காட்டுவது தான் வெற்றி. எல்லா விஷயங்களிலும் சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்காம அனைத்தையும் தாண்டி நீ ஜெயிக்க தயாராகு. உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னை யார் நம்பலைனாலும் பரவாயில்ல, நீ உன்னை நம்புனினா அதுவே போதுமானது. அமைதியாக உன் வாழ்க்கையை அழகாக்கும் விதமாக நல்ல செயல்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. அன்போடும் ஒழுக்கத்தோடும் வாழும் உனக்கு உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொடுக்க நான் இருக்கேன். உன்னுடைய பிள்ளைகளை நீ தைரியமான ஆளாக எதையும் சாதிக்கக்கூடிய துணிச்சலோட வாழ்க்கையை ஜெயிக்கும் விதமாக வளர்த்து காட்டணும். அவங்களை எந்த விதத்திலும் பயத்துக்கு உட்படுத்தாதே. மிரட்டியோ திட்டியோ நீ பயந்து வளரும் விதமாக வளர்க்க வேண்டாம். அவர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து வளர்க்க பழகு. நீ அறிவோட அவர்களுக்கான அனுபவத்தை கொடுத்து நல்ல பிள்ளையாக வளர்க்கும் போது இந்த உலகமே மாறும் அல்லவா. உன் உள்ளம் சுத்தமாக இருந்தால் இந்த உலகம் கண்டிப்பாக மாறிடும். இந்த பூமி உனக்கு ஒன்றும் சொத்து கிடையாது. இந்த பூமியில் நீ வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு போகிற விருந்தாளி மட்டும்தானே. விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய நீ இங்கே இருக்கிற மனிதர்களிடம் இதயத்தை கனமாக்கும் விதமாக பேசுக்களை பேச வேண்டாம். அதே போல உன் இதயத்தை கல்லாக்கிக்கிட்டு மனிதாபிமானமே இல்லாமல் எந்த செயல்களையும் செஞ்சிடவும் வேண்டாம். எல்லார்கிட்டையும் அன்போட பாசத்தோட பேசு. ஒரு விருந்தாளியாக ஒரு வீட்டுக்கு போனீன்னா மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசுவியோ, சிரிப்போட அன்போட எப்படி பேசுவியோ அதே போல் இந்த உலகத்துக்கு விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய நீ உன்னை சுற்றி இருக்கிற எல்லா உறவுகளிடமும் மனிதர்களிடமும் அன்போடு பாசத்தோட அக்கறையோட சிரிச்ச முகமாக பழகணும் என் செல்லமே. எப்போதுமே இந்த உலகத்தில் உள்ளவங்க உன்னை ஞாபகம் வச்சுக்கணும்னு நீ நினச்சின்னா நல்ல பிள்ளையாக நல்ல செயல்களை செஞ்சு விட்டுப்போ. நீ விட்டுட்டு போகிறது செல்வமாக இருக்கக்கூடாது, நீ செய்த நல்ல செயல்களின் சுவடாக இருக்கட்டும். எல்லார் மேலேயும் நான் அன்பு காட்டினேன்னா என்ன சுலபமாக ஏமாளியாகவும் கோமாளியாகவும் ஆக்கிடுறாங்கன்னு சொல்லாத. அன்பு காட்டுவது பலவீனம் அல்ல, அது ஒரு உயர்ந்த சக்தி. கோபங்கிறது ஒரு நொடி வந்துட்டு போயிடும், அதுக்கு ஆயுள் குறைவு. ஆனால் அன்பு தான் காலத்துக்கும் நிலச்சி நிற்கும். உன் பேரை மற்றவங்கள சொல்ல வைக்கும். அவங்களா அன்பாக இருப்பாங்களே, பாசமாக பேசுவாங்களே, சிரித்து சிரித்து இனிமையாக பேசுவாங்களேன்னு உன்னை பற்றி அடுத்தவங்க சொல்லணுமே தவிர அவங்களா
எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க, எரிச்சல் படுவாங்க, பட்டு பட்டுன்னு சட்டு சட்டுன்னு பேசிடுவாங்கன்னு உன்னை பற்றி அடையாளமாக சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரிடமும் அன்போடு பாசமுள்ள பிள்ளையாக நடந்துக்கோ. அடுத்தவங்களை காயப்படுத்தி அடுத்தவங்க மேலே கோவப்பட்டு கத்தி பேசி நீ நினச்சதை சாதிச்சுக்கிறது வெற்றி கிடையாது. நல்லதை செய்யணும், இனிமையாக பேசி நல்ல செயல்களை செய்யணும். உனக்கான நல்லதை செய்ய இதுமேலும் இந்த சாயப்பா காலம் தாழ்த்த மாட்டேன். கூடிய சீக்கிரம் உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி கொடுத்துறேன். உனக்கான பணத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்கி உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு துன்பத்திலிருந்து விடுவித்து கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ எதையும் சொந்தம்னு நினைக்காத போது இழப்பு உன்னை தொடாது. எல்லா விஷயங்களையும் சொந்தமாக நினைக்க கொள்ளும் போதுதான், எல்லா விஷயத்தையும் அடைய ஆசைப்படும் போதுதான் பல விஷயங்கள் உன்னை விட்டு விலகி போகும். அதனால் எது வந்தாலும் போனாலும் அதை அதன் போக்கில் விட்டுவிடு. எல்லாத்தையும் அடையணுன்ற ஆசை உன் வாழ்க்கையில் கஷ்டத்தையும் சோகத்தையும் உருவாக்கிடும். எதிர்பார்ப்பை குறைந்த அளவில் வச்சுக்கிட்டினா எந்த விதத்திலும் உனக்கு ஏமாற்றம் வராது என் செல்லமே. யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காத. எல்லார் மீதும் அன்பு கொண்டு யார் மீதும் பயம் கொள்ளாமல் வாழ்க்கை இனிமையாக வாழ தயாராகு. இப்போது உன்கிட்ட இருப்பதெல்லாம் தற்காலிகமானது தான். உன்னுள் இருக்கும் அமைதி தான் நித்தியம் நிரந்தரம். இதை புரிந்து செயல்படு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. மற்றவங்க சொல்கிறதையெல்லாம் மறந்துட்டு உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழணும் என் செல்லமே. வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் இது எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்ட சவால் தான், இந்த சவாலை தாண்டி நான் தைரியமாக ஜெயிப்பேன்ற தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ தயாராகு. இன்னும் இதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நீ சாப்பிட்டு தூக்கி எறிஞ்ச மாங்கொட்டை தானே அடுத்தடுத்து பல தலைமுறைகளுக்கு பழத்தை கொடுக்கக்கூடிய மாமரமாக வளர்ந்து நிற்கிது. அதே போல் ஒரு சிலரால் நிராகரிக்கப்பட்ட நீதான் நாளைக்கு எல்லாராலும் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடப்படக்கூடிய ஆளாக மாறப்போகிற. எப்போதும் தைரியமாக இரு. யார் ஒதுக்கி வச்சாலும் யார் நிராகரித்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது வாழ்க்கை நிம்மதியாக வாழ தயாராகு. உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லாதே. அதே போல் அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளிலும் நீ தலையிட்டு கருத்து சொல்ல வேண்டாம். உன்னை சரியாக புரிஞ்சு வச்சிருக்கவங்க முன்பாக உன்னுடைய தேவைகளை கூறு. உன் கனவுகளை பகிர்ந்து கொள். அன்பும் அக்கறையும் உள்ள மனிதர்களிடம் நீ எதையுமே மறைக்கக்கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் மூலமாக நீ வாழ்க்கையை அழகாக வாழ்வதற்கான வழிகளை புரிந்து கொள்ளு. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னுடைய வலியும் வேதனையும் தான் உனக்கான பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும். உன் கண்ணீர் தான் உனக்கான தெளிவை கொடுக்கும். அதனால் கண்ணீரோடு இருக்கேன், கவலையோடு இருக்கேன், வலியோடு இருக்கேன்னு வருத்தப்படாத. நான் உன் வாழ்க்கையில் வலியை கொடுப்பதே வேதனையை கொடுப்பதே உன்னை உயர்த்துவதற்காக தான்றதை புரிஞ்சுக்கோ. நான் எப்போதும் எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன். சில விஷயங்களை அமைதியாக இருந்தே உன் வாழ்வில் நடக்கும் சூழ்நிலைகள் மூலமாக உனக்கு சூட்சுமமாக உணர்த்துவேன். நீயும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை தெளிவாக பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோ. அனைத்தையும் அமைதியாக எதிர்கொள்ளும் சக்தி கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எந்த இடத்துல இருக்கோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றது முக்கியம் இல்லை. எங்கே இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கோமாங்கிறது தான் முக்கியம். நீ எப்போதும் மனசை அமைதியாக்கிக்கிட்டு சந்தோஷமாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நீ நினச்ச விஷயங்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. வாழ்க்கையில் தப்பு செஞ்சுட்டா அதுக்காக பயப்படக்கூடாது. தப்பு செஞ்சிருவோமோ, தப்பு நடந்துருமோன்றும் பயப்படக்கூடாது. ஏன்னா தவறுகள் நடக்கும்போது தான் அதிலிருந்து பல சரியான விஷயங்களை கற்றுக்க முடியும். தப்பு நடந்துட்டாலோ தவறு செஞ்சிட்டாலோ அதை தாண்டி உனக்கான நல்லதை எப்படி சரியாக செஞ்சுக்கிறதுன்னு யோசி. சாதிக்கணும் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு வாழும் உனக்கு எப்படியாவது இந்த சாயப்பா வெற்றியை கொடுப்பேன். நீ நினச்சதையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்.
நல்லது நடக்கக்கூடிய பிராப்தம் இருப்பதால் தானே இப்போது இதை கேட்டுக்கிட்டு இருக்க. இதை கேட்பதின் மூலமாக என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக கிடச்சி உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற போகிற. தோற்று போகிறவங்க தான் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு காரணம் சொல்லிக்கிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ எதையும் எப்போதும் அன்னன்னைக்கே அவ்வப்போதே உடனுக்குடனே செய்ய தயாராக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்குமே எதை யோசிச்சுமே கவலைப்பட வேண்டிய அவசியம்